வணக்கம் அன்பு உறவுகளே, மக்கள் யுகம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஒரு செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம். இனி விரிவான செய்திகள். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் கருப்பையூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 5/8/2024 திங்கட்கிழமை நேற்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி சுமார் 4:30 வரை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒப்புதலுடன் இணையாசிரியர் தலைமையில் கல்வி ஆர்வலர் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் எஸ்எம்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி தலைவர் என அனைவரும் மாணவர்கள் நலம் மற்றும் முன்னேற்றம் குறித்து உரை நிகழ்த்தினார்கள். பள்ளியில் பாதுகாப்பு வசதிகள், குடிநீர், சுற்றுச்சூழல், தங்கும் விடுதி மற்றும் பேருந்து வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியின் அடிப்படை வசதிகள், மாணவர்கள் உடல்நலம் குறித்தும், பள்ளி வருகை குறித்தும், இடைநிற்றல் மாணவர்கள், கூடுதல் கழிவறை, வகுப்பறை என நீண்ட விவாதிப்புடன் தமிழாசிரியர் அவர்களின் இனிமையான கருத்தாழமிக்க பேச்சும் நிகழ்வை கலகலப்பூட்டியது. முடிவில் மாணவர்கள் முன்னேற்றம் குறித்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெற்றோர்கள் சார்பில் பெண்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 24/8/2024 அன்று நடைபெறும் மேலாண்மை குழு உறுப்பினர் மற்றும் பொறுப்பாளர்கள் தேர்விலும் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டது. முடிவில் அனைவருக்கும் தேநீர், ரொட்டி துண்டுகள் வழங்கப்பட்டது. நன்றியுரையுடன் நிறைவு பெற்றது இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் தலைமை ஆசிரியர் அவர்களின் தாயார் சென்ற வாரம் இயற்கை எய்தியதால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் பெற்றோர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சியாக இருக்குங்கிறது ரொம்ப முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்த சிறப்பு வாய்ந்த அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவருடைய கல்வியுடைய வளர்ச்சிக்கு நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களும் அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய அந்த நேரம் பாராது அர்ப்பணிப்பு உணர்வுடன் அவர்களுடைய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த பங்கினை நாம் மீண்டும் ஒரு முறை பெற்றோர்களாகிய கடவுளை எழுப்பி அவர்களுக்கு நமது வாழ்த்துதலை தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். செல்போன், வண்டி, படிக்கிறோம், பெரிய வண்டி ஓட்டிட்டு வரான், அதுவும் 150 சிசிக்கு மேலதான் கேட்கறான். அப்ப என்ன செய்யறான்? பக்கத்து வீட்டு புள்ள வண்டி வச்சிருக்கு, நீ வாங்கிக்கோ. அவன் உழுந்துட்டானா என்ன சொல்றது? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, என்னென்னமோ சொல்றான் காரணம். அப்போ செய்யற தப்பெல்லாம் நீங்களும் நாங்களும் தான். அது உங்களை மட்டும் சொல்லல, நாம தப்பு செஞ்சுட்டு மாணவனை குற்றவாளியாக சொல்றது புரியுதுங்களா?